பிணியில்லாத நாடு, பசியில்லாத நாடுதான் உண்மையான நாடு என்று வள்ளுவன் சொல்லுகிற பொழுது, அத்தகைய பசியில்லாத நாட்டை உருவாக்க உழவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த பிணியில்லாத சமூகத்தை உருவாக்க நம்முடைய பாரம்பரிய உணவுப் பொருட்களை மீட்டெடுக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். எனவே அந்த வகையில் நம்முடைய சிறுதானியங்களை பயன்படுத்தக்கூடிய இந்த பயணத்தில் நீங்களெல்லாம் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த இயற்கை உணவு என்று ஒப்பற்ற நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய இந்த மரபு வழி இயற்கை உணவுகளை நீங்கள் போற்றுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனை உங்களுடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான வாழ்வினுடைய அறமாகும். அந்த வகையில் நிச்சயமாக இது போன்ற முயற்சிகள் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தை, நம்முடைய இயற்கை உணவுகளை, நம்முடைய சிறுதானியங்களை மீட்டெடுக்கும். அப்படி மீட்டெடுக்கின்ற பொழுது என்னுடைய தமிழ் சமூகம் ஆரோக்கியமான ஒரு சமூகமாக மாறும். ஆரோக்கியம் மட்டுமல்ல,